வணக்கம். 2025 ஜனவரியில் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நான் சொல்லியிருந்தேன். அதில் குறிப்பாக நான் சொன்னது போர் பதட்டம் ஏற்படும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுபோல் கரெக்டாக இந்த வருஷ பலன்லையும் போர் பதட்டம் இருந்தது. அதே நேரத்தில் அது இந்தியாவுக்கு பக்கத்தில் தான் ஏற்படும்ன்றதையும் இந்தியாவுக்கு அது பாதிக்கும்னு சொல்லியிருந்தேன். பக்கத்து நாடான பாகிஸ்தான் கூட போர் புரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை இயற்கை உருவாக்கிவிட்டது. இந்த வருஷத்தினுடைய பலனில் நான் ரொம்ப முக்கியமாக சொன்னது கிளர்ச்சியாளர்களின் கை ஓங்கும்னு சொல்லியிருந்தேன். அதுபோல் ஆப்பிரிக்க கண்டத்தில் 2-3 நாட்டில் கிளர்ச்சியாளர்கள் படு தீவிரமாக இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே செயல்படுத்தினாங்க. அதே நேரம் இப்போ நடந்த பாகிஸ்தான் வாரில் கூட பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யாரும் தெரிஞ்சிடாத பலுசிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு பிரிவினைவாதி கிளர்ச்சியாளர்கள் கை ஓங்கி வருது. இது இந்த வருஷத்துடைய பலன்ல கிளர்ச்சியாளர்கள் கை ஓங்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் மிகப்பெரிய கப்பல் விபத்து ஏற்படும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது கடல் நீரில் பெரிய விபத்து ஏற்படும் சொல்லியிருந்தேன். அமெரிக்காவுக்கு பக்கத்தில் கப்பலில் ஏற்பட்டது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் போரில் கூட பார்த்தீங்கன்னா கப்பல் துறைமுகம் கராச்சியில் தாக்கப்பட்டது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு நடவடிக்கை அது நடந்தது. இது 2025 வருடத்தினுடைய முக்கியமான பலன்கள்ல மேலும் நான் சொன்னது வெப்பம் கடுமையா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கடந்த 3 மாசமா வெப்பம் மிக அதிகமா இருந்தது. அதுபோல இனி வரும் காலங்களில் 2025 வரைக்கும் மிக ஒரு கவனமான வருடமாக தான் இருக்கும். வணக்கம்.